அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்களாகிய நாம் செய்யக்கூடாத எங்கள் மார்க்கம் தடை செய்திருக்கின்ற சில விடயங்களை பற்றி பார்க்க போகின்றோம். அஸ்மா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பெண் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், இறை தூதர் அவர்களே, என் மகளுக்கு பொடுகு ஏற்பட்டு அதனால் அவளின் தலைமுடி உதிர்ந்துவிட்டது. நான் அவளுக்கு திருமணம் செய்து வைத்துள்ளேன். எனவே அவளின் முடியுடன் பிறர் சவுரி முடியை வைக்கலாமா என்று கேட்டாள். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சவுரி முடி வைப்பவளையும் வைக்க தந்தவளையும் அல்லாஹ் சபித்து விட்டான் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 5941வது ஹதீஸாகவும் முஸ்லிமிலே 2122வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சவுரி முடி வைக்கும் பெண்களையும் சவுரி முடி வைக்க கூறும் பெண்களையும் அல்லாஹ் சபித்து விட்டான் என்று புகாரியில் 5936வது ஹதீஸிலும் உள்ளது. அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்த இதே மாதிரியான ஹதீஸ் புகாரியில் 5934 மற்றும் முஸ்லிமில் 2123 உள்ளது. மைதி இப்னு அப்துர் ரஹ்மான் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு காவலரின் கையில் இருந்த முடியின் ஒரு பிடியை எடுத்துக்கொண்டு மிம்மரில் ஏறி நின்றவர்களாக, மதீனாவாசிகளே, உங்களிடையே உள்ள அறிஞர்கள் எங்கே? இது மாதிரியான சவுரி முடியை உபயோகிப்பதை விட்டு தடை செய்யும் வகையில் பனு இஸ்ரவேலர்கள் அழிந்ததன் காரணம் அவர்களின் பெண்கள் இதை சவுரி முடியை தலையில் வைத்து கொண்டதுதான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியதை நான் கேட்டேன் என முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொற்பொழிவாற்றினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 5932வது ஹதீஸாகவும் முஸ்லிமிலே 2127வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அப்துல்லா இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், சவுரி முடி வைக்கும் பெண்களையும் சவுரி முடியை வைக்க கேட்கும் பெண்களையும் பச்சை குத்தும் பெண்களையும் பச்சை குத்த சொல்லும் பெண்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ளார்கள். புகாரி 5937, முஸ்லிம் 2124. பச்சை குத்தும் பெண்களையும் பச்சை குத்த வேண்டுமென கேட்கும் பெண்களையும் சவுரி முடி வைத்த பெண்களையும் பல்லை அழகாக்க இரும்பால் தேய்க்கும் பெண்களையும் அல்லாஹ்வின் படைப்பை மாற்றி அமைக்கும் பெண்களையும் அல்லாஹ் சபித்து விட்டான் என்று அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள். அப்போது இது பற்றி ஒரு பெண் அவர்களிடம் கேட்டார். அதற்கு அவர்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபித்துள்ள ஒருவரை நான் சபிக்காமல் இருக்க எனக்கு என்ன வந்தது? அல்லாஹ்வின் வேதத்தில் கூட இது உள்ளது. அல்லாஹ்வின் தூதர் உங்களிடம் கொண்டு வந்ததை பின்பற்றுங்கள், உங்களை எதை விட்டும் தடுத்தாரோ அதிலிருந்து விலகியிருங்கள். அல் குர்ஆன் 59வது அத்தியாயம் 7வது வசனம் என்று அல்லாஹ் கூறுகிறான் என இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரியில் 5931வது ஹதீஸாகவும் முஸ்லிமில் 2125வது ஹதீஸாகவும் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஆகவே சவுரி முடி வைப்பதும் பச்சை குத்துவதும் பற்களை இரும்பால் சிதைப்பதும் கூடாது. நாம் இவ்வாறான பாவங்களை விட்டும் எங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டும். நாம் இவற்றை செய்தால் அல்லாஹ்வுடைய சாபத்துக்குள்ளானவர்களாக நாம் ஆகுவோம். அதே நேரம் அல்லாஹ்வினுடைய கட்டளைகளை மீறி பாவம் செய்த கூட்டத்தில் நாம் அடங்கிவிடுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.